ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாள். இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றிடுங்க. ராஜயோகம் உண்டாகும். உங்கள் குடும்பத்துக்கான எல்லா நல்லதும் தானாக வந்து சேரும். அது என்ன இலை, என்ன மாதிரியான தீபம் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மேலே என்ன மாதிரி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் இந்த தைப்பூச விரதமும் ஒன்று. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் தைப்பூசம் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் 2025ஆம் வருஷத்துக்கான தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. பூச நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிடும். பூச நட்சத்திரம் முடிவடையக்கூடிய நேரம் பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை ஒரு 7 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையக்கூடிய நேரத்தில் தைப்பூச வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப விசேஷம். தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபாடு செய்யணும். முருகன் கோவில்கள் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்துக்கலாம். முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுறதுக்கான வழக்கம் என்னென்னா, நடக்காதை நடத்துக்கிறதுக்கான வேண்டியதை உடனே பெறுவதற்கான ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த தைப்பூசம். அதனால் காலையில் குளிச்சுட்டு பூஜைகள் செஞ்சு முடிச்சிடுங்க. மாலை 6 மணிக்கு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். முடிஞ்சால் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் சிவப்பு நிற மலர்களால் என்ன மாலை செய்ய முடியுமோ அந்த மாலை செய்து அதை அணிவிக்கலாம். அது செவ்வரளி மலராக இருக்கலாம், இல்லை செவ்வரளி மலர் கிடைக்கலையா செம்பருத்தி பூ தான் கிடைக்குதா, இல்லை சிவப்பு நிறத்தில் சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய என்ன மலர் கிடைக்குதோ அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் முருகப்பெருமானோட வேலோ இல்லை சிலையோ வச்சுருக்கிறவங்க பால் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு. அதே மாதிரி ஒரு டம்ளர் பாலை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கணும். பொதுவாக முருக பக்தர்கள் தைப்பூச விரதம்காக 48 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச தினத்தன்னைக்கு அவங்களோட விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்படி இருக்க முடியாதவங்க தைப்பூச தினத்தன்னைக்கு காலைல குளிச்சுட்டு அன்றைக்கு நாள் முழுக்க உபவாசம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குறதும் சிறப்பு தான். முடிஞ்சால் உங்கள் கையால் முருகப்பெருமானுக்கு இனிப்பில் ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறது கூடுதல் விசேஷம்தான். குழந்தை வரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கடன் தொல்லையை காணாமல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி திருமண வரணம் அமையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு தைப்பூச திருநாள், இந்த ஒரு தைப்பூச விரதம் ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விரதம். தைப்பூச விரதம் அன்னைக்கு, தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகனோட அறுபடை வீடுகளில் ரொம்ப கோலாகலமாக திருவிழா மாதிரி கொண்டாட்டம் நடக்கும். அதுலேயும் பழனியில் நம்ம சொல்லவே வேணாம். தைப்பூச தினத்தன்னைக்கு கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு சொல்லி முருகப்பெருமானோட பாடல்கள் என்னென்ன பாடல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒலிக்க விட்டு கேட்கலாம். இல்லை புத்தகங்களாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு தான். இது எல்லாமே தைப்பூச தினத்தன்னைக்கு நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த இலை மீது நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்கள் குடும்பத்தையே தலைகீழாக மாற்றப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். இந்த தீபம் நீங்கள் பிரத்யேகமாக ஏற்றக்கூடிய தீபம். தைப்பூச திருநாள் அன்னைக்கு வீட்டோட பூஜை அறையில் பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாமே நீங்கள் தனியாக ஏற்றக்கூடியது. அதை நீங்கள் எப்பவும் போல் தினந்தோறும் வழிபாடு செய்கிற மாதிரி அந்த தீபங்களை ஏற்றிக்கோங்க. இப்போ ஏற்றக்கூடிய தீபம் இந்த தைப்பூசத்துக்காக சிறப்பாக பிரத்யேகமாக ஏற்றக்கூடிய ஒரு தீபம். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இலை இருக்குல்ல, அது என்ன இலை அப்படின்னா செம்பருத்தி இலை. செம்பருத்தி எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, இதுதான் அதுதான் கணக்கில்லை. செம்பருத்தி செடி உங்கள் வீட்டில் என்ன செம்பருத்தி இருக்கோ, இல்லை பக்கத்தில் யார் வீடுகள்லையாவது செம்பருத்தி இலை இருந்துச்சுன்னா அதை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. முருகப்பெருமானுக்கு சந்தனம்னா ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமான் ஒரு சந்தன பிரியர். அதனால் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கணும். இந்த இடத்துல நாம் ஏன் செம்பருத்தி இலையை பயன்படுத்துகிறோன்னா, அந்த செம்பருத்தி இலையை கொஞ்சம் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா முருகனோட வேல் மாதிரியே இருக்கும். சில பேர் வீடுகளில் வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தைப்பூசம், கந்தசஷ்டிக்கெலாம் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சில பேருக்கு வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேல் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையாமல் கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு மாற்று வழி தான் இந்த செம்பருத்தி இலை மீது நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம்.
செம்பருத்தி இலையை கழுவி சுத்தப்படுத்தி பூஜை அறையில் ஒரு மணப்பலகை இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தட்டு இருந்தாலும் சரி, அது மேலே இந்த செம்பருத்தி இலையை வைத்து அந்த இலை மேலே ஒரே ஒரு மண் அகல்விளக்கு தான் வைக்கணும். கட்டாயம் எல்லார் வீடுகள்லேயும் மண் அகல்விளக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி இல்லைனாலும் அது பக்கத்தில் ரொம்ப எளிதாக விலையும் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த மண் அகல்விளக்கை கழுவி சுத்தப்படுத்தி அதில் நீங்கள் தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, நெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஏற்றக்கூடிய அந்த தீபம் செம்பருத்தி இலை மீது இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கட்டாயம். முன்னாடியே சொல்லியிருந்தோம், முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள்னால் ரொம்ப சிறப்புன்னு. செவ்வரளி, செம்பருத்தி இது மாதிரி மலர்களை முருகப்பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். வேல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செம்பருத்தி இலை இருக்குல்ல, இது முருகப்பெருமானே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அமர்ந்ததற்கான ஒரு வழிவகையை, ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மாலை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மற்ற தீபங்கள்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பிரத்யேகமாக இந்த செம்பருத்தி இலை மீது ஒரு மண் அகல்விளக்கை வைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தை ஏற்றிட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி சுடர் இருக்குல்ல, அதை முருகப்பெருமானாக பாவிக்கணும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, சரவண குகா போற்றின்னு சொல்லி முருகப்பெருமானோட பெயர்கள் என்னென்ன வந்து உங்கள் நினைவுக்கு வருதோ அது எல்லாத்தையும் வாய்விட்டு சொல்லி அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட மனசு விட்டு பேசுனீங்கன்னா கட்டாயம் உங்களோட வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்ப்பார். கடவுள்கள்லையே விநாயகருக்கு அடுத்து ரொம்ப எளிமையான கடவுள் இந்த முருகப்பெருமான் தான். நம்மளோட தனித்தனி வேண்டுதல்கள் சரியாகிறதுக்கு, தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சரியாகிறதுக்கு நம்ம முருகப்பெருமானை வணங்கலாம். அப்படி அந்த இலை மீது, செம்பருத்தி இலை மீது எரியக்கூடிய அந்த தீபம், அந்த ஒளி சுடரை பார்த்து ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் வேண்டிக்கோங்க. முருகனோட பாடல்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். இந்த தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மற்ற தீபங்கள் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் எரிந்தால் போதும். அதுக்கப்புறம் குளிர வச்சுக்கலாம். குளிர வச்சுட்டு அந்த இலையை, அந்த தீபத்தையும் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11 இரவு முழுக்க அதை அப்படியே பூஜை அறையில் விட்டுருங்க. மறுநாள் புதன்கிழமை காலையில் தூங்கியதுக்கப்புறமா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அந்த அகல்விளக்கை சுத்தப்படுத்திக்கலாம். அந்த இலையை மட்டும் எடுத்து கால் பட இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பழைய பூக்கள்லாம் சேகரித்து தண்ணியில் விடுவீங்களே, அந்த மாதிரி தண்ணியில் விடும்போது இந்த செம்பருத்தி இலையை கொண்டு போய் தண்ணியில் விட்டுடலாம். அந்த இலையை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இவ்வளவு தான் இந்த இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்கான வழிபாட்டு முறை. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். செம்பருத்தி இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றப்போகுது. வேல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலை மீது தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு முருகப்பெருமான் வாரி வழங்கிடுவார். தைப்பூச தினத்தன்னைக்கு வேல் வழிபாடு செய்த பலனை நீங்கள் இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் மூலயமாவே பெற முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.